வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் அருகே மருதம் மக்கள் கழகம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் அருகில் மருதம் மக்கள் கழகம் சார்பில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் மருத மக்கள் கழக நிறுவன தலைவர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுவனம்பட்டி, கோட்டார்பட்டி, கடம்பனூர், விரியப்ப நாயக்கன்பட்டி, உச்சப்பட்டி, ஆராய்ச்சி நகர், வி. குறும்பப்பட்டி, விராலிப்பட்டி, கன்னிமார் கோவில்பட்டி, பழைய வத்தலகுண்டு, கருப்பமுப்பன்பட்டி ஆகிய பகுதிகளில் குளம், குட்டை கண்மாய்களுக்கு வைகை மற்றும் சோத்துப்பாறை மஞ்சளாறுகளில் இருந்து கிளை வாய்க்கால் அமைத்து விவசாய மற்றும் குடிநீர் சேவையை சரி செய்திட வேண்டும் எனக் கூறியும் நிலக்கோட்டை தாலுகா நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டியும் கனிம வளக்குள் ளையை தடுத்து நிறுத்திட வேண்டியும் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு ஏற்படுத்த வேண்டியும் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பிட கட்டிடத்தை திறந்துவிட வேண்டியும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மருத மக்கள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மருத மக்கள் கழக நிறுவனர் கனகராஜ் கூறும்போது, பொது மக்களின் நீண்டகால நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதில் காலதாமதம் அலட்சியம் ஏற்பட்டால் மருதம் மக்கள் கழகம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் என தெரிவித்தார். இன்றைய தினம் மருதம் மக்கள் கழகத்தின் சார்பாக விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எழுவனம்பட்டி, விராலிப்பட்டி ஊராட்சிகளில் அந்த பகுதிகளிலே சுமார் 10,000க்கு ஏற்பட்ட விவசாய நிலங்கள் இருக்கிறது. இந்த விவசாய நிலங்கள் வருடந்தோறும் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. எதற்காக அது வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது என்று சொன்னோமானால், இங்கே இருக்கின்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஆதிக்கம் அந்த பகுதிகளிலே அதிகமாக இருக்கிறது. விவசாய நிலங்களெல்லாம் சோலார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கழிவு ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிறது. இங்கே இருக்கின்ற நிலங்களெல்லாம் நிலத்திற்கு தேவையான தண்ணீர் வளம் வந்துவிட்டது என்று சொன்னோமானால், அங்கே இருக்கின்ற நிலங்களை சோலார் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு மக்கள் கொடுக்க மாட்டார்கள் என்ற அதன் அடிப்படையில் அந்த பகுதியிலே ஒரு 5 கிலோமீட்டரில் தான் சோத்துப்பாறை தண்ணீர், அதாவது சோத்துப்பாறையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் சில்குவார்வட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் கம்மாய்க்கு வருகிறது. அதன் பகுதிகளிலே எழுவனம்பட்டிற்கு மேலே பெரிய கம்மாய் என்று ஒரு கம்மாய் இருக்கிறது. அந்த கம்மாய்க்கும் சோத்துப்பாறை தண்ணீருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்று பார்த்தால் ஒரு 3 கிலோமீட்டர் கூட வராது. ஆனால் மழைக்காலங்களிலே அந்த தண்ணீர் வீணாக வையாற்றிலே சென்று கடலிலே கலக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற 10,000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. அந்த தண்ணீரை வீணாக கடலில் கறக்கும் தண்ணீரை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதனால் சோத்துப்பாறையிலோ மஞ்சளாற்றிலோ அந்த 2 அணைகளிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வருவதற்கான அனைத்து சோர்ஸ்களும் கொடுத்தால் ஒரு 10க்கும் மேற்பட்ட கம்மாய் அந்த பகுதியிலே பயன்படும். இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பயனை அடைவாள் என்பது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை வலியுறுத்தி மருத மக்கள் கழகம் பலகட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. தற்பொழுதும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்த கட்டமாக வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனை, இந்த வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனை என்பது இது கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு சுற்றுலா தலத்துக்கு முக்கியமான ஒரு அடித்தளமான பகுதி வத்தலக்குண்டு பகுதி. இந்த பகுதியினுடைய இங்கே இந்த எங்கே விபத்து ஏற்பட்டாலும் முதல் உதவிக்கு வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனைக்கு தான் வரவும். ஆனால் அரசு மருத்துவமனையிலே போதிய வசதி கிடையாது, எமர்ஜென்சி வார்டு கிடையாது, ஒரு அவசர பிரிவு கிடையாது. இதனால் அதே நேரத்திலே மருத்துவர்களுமே சரியாக இருப்பது கிடையாது. ஒருவர் இறந்து விட்டார் என்று சோதிப்பதற்கு கூட மருத்துவர்கள் இல்லாத நிலை கூட ஒரு சில நேரத்திலே இருக்கிறது. ஆக இந்த வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையை நவீனப்படுத்தி அவசர தீவிர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்த பகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
இதையும் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத மக்கள் கழகம் அனைத்து போராட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து இடையில் விட்டு செல்லும் இயக்கம் மருத மக்கள் கழகம் கிடையாது. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம் என்று சொன்னோமானால் அதை வெற்றி பெறாமல் இருக்க மாட்டோம். அதற்கு முன்னாடி தான் இந்த காந்தி நகரில் இருந்த அந்த ரோட்டில் இருந்த 2 டாஸ்மார்க்குக்கு தொடர்ந்து ஒரு 7 ஆண்டு கால போராட்டத்தினுடைய வெற்றி தான் அந்த 2 டாஸ்மார்க்கை நாங்கள் எடுத்தோம். அதை எடுத்ததில் அதிகமான பங்கீடு மருத மக்கள் கழகம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இப்பொழுது விவசாயினுடைய கோரிக்கை எடுத்திருக்கின்றோம், அரசு மருத்துவமனையினுடைய கோரிக்கையும் எடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கையை நிச்சயமாக வெற்றி பெறாமல் நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் நம்ம பேருந்து நிலையம் சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையத்தில் அன்றாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள், அது கொடைக்கானல் சுற்றுலா தலத்திற்கு செல்வதாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற இந்த தியாகி சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையத்தில் ஒரு இலவச கழிப்பிட வசதி கிடையாது, இலவசம் கிடையாது. நம்மளுடைய இந்த யூனியன் கழிப்பற வசதி இருக்குது. சாதாரண சிறுநீர் கழிப்பதற்கு கூட 10 ரூபாய் கேட்கின்ற மிகப்பெரிய ஒரு அவல நிலை இங்கே இருக்கின்ற விடியல் ஆட்சி என்று சொல்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். இந்த ஆட்சியிலே மிகவும் ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. இதற்கும் மருத மக்கள் கழகம் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆக அங்கே ஒரு இலவச கழிப்பட வசதி செய்து கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிப்பட வசதிக்கு கட்டிடம் கட்டப்பட்டது, தாய்மார்கள் பால் ஊட்டும் அறைக்கு கட்டடம் கட்டப்பட்டது. ஆக இவைகளெல்லாம் பராமரிக்கப்படவில்லை, இவைகளெல்லாம் திறக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னோமானால் ஆளுங்கட்சியினுடைய அந்த அராஜக போக்கின் காரணமாக அவர்கள் டெண்டர்களை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது என்பது நோக்கத்தின் அடிப்படையில் 10 ரூபா இன்றைக்கு வாங்கி சாமானிய மக்கள் ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட ஒரு அவல நிலை ஏற்படுகிறது என்று சொன்னோமானால் இதை நாம் இந்த அரசை எப்படி சொல்ல முடியும் என்பதை எங்களுக்கு ஒன்று புரியவில்லை. இதையும் வலியுறுத்தி கனிம வள கொள்ளைகளை கண்டித்தும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.